அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். காமன்வெல்த் வட்டு எறிதல் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற சீமா காளிராமனாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. உங்களின் வெற்றி இளம் பெண்கள் விளையாட்டில் சிறந்து விளங்க ஊக்குவிக்கும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். வினாத்தாள் கசிவு மாபியாக்கள் நிச்சயமாக தப்ப முடியாது, பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மேகதாது அணை தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மாறன் கேள்வி. மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி புதிய தகவல் வெளியீடு. தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்தே மின்சாரத்தில் தடங்கல்தான், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அமெரிக்கா தலையீடு இருக்கும் வரை ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க முடியாது, ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை திட்டவட்டம். காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டி, இந்தியாவின் தேசிய சாதனையாளரான லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். காமன்வெல்த் வட்டை எறிதல் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற சீமா காளிராமனாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து செய்தி ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் மகளிர் வட்டு எறிதல் பிரிவின் வெண்கல பதக்கம் வென்ற சீமா காளிராமனாவிற்கு தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். உங்களின் இந்த சாதனை உங்களது விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பிற்கு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் உங்களின் வெற்றி இளம் பெண்கள் விளையாட்டில் சிறந்து விளங்க ஊக்குவிக்கும் என்று புகழாரம் சூட்டினார். நீங்கள் தொடர்ந்து நாட்டிற்கு பெருமை சேர்த்து தர வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வினாத்தாள் கசிவு மாபியாக்கள் நிச்சயமாக தப்ப முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த பல சகாப்தங்களாக மத்திய மாநில அரசுகள் வினாத்தாள் கசிவு என்ற மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். இதனால் கோடிக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். இந்த சூழலை மாற்றவே நம்முடைய அரசு தேர்வு முறையில் அதிவேக நடவடிக்கைகள், தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மற்றும் மாநிலங்களின் ஆலோசனைகளை உள்ளடக்கிய தொடர் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் வினாத்தாள் கசிவு மாபியாக்கள் நிச்சயமாக தப்ப முடியாது என்றும் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்தார். தாங்கள் ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு சென்றிருந்தோம். நான் உங்களுக்கு வாக்குறுதியளித்தபடியே கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உள்ள உறுப்பினர்கள் அதனை விரிவாக விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். பிறகு இரு அவை உறுப்பினர்களும் கடுமையான சட்டங்களுடன் இந்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். தற்பொழுது சர்வதேச தேர்வு முறையை நோக்கிய ஒரு முக்கிய பணி நிறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை திட்டத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தமிழக அரசு விவசாயிகள் அமைப்புகளும் அளித்த மனுக்களை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துள்ளதாக மத்திய ஜல்சக்தி இணை அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மாறன் மேகதாது அணை தொடர்பாக கேள்வி எழுப்பினார். இதற்கு மத்திய ஜல்சக்தி இணை அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் கர்நாடக அரசின் மேகதாது திட்ட அறிக்கை காவிரி நீர் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்கும் தற்பொழுது நடைமுறையில் உள்ள மத்திய நீர்வள ஆணைய வழிகாட்டுதல்களுக்கும் இணங்க திருத்தப்பட்டு மீண்டும் சமர்ப்பிக்குமாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேகதாது திட்டம் காவிரி டெல்டா பகுதி மற்றும் பிற மாவட்டங்களின் குடிநீர் கிடைப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கவலையை தெரிவித்து தமிழக அரசு விவசாயிகள் அமைப்புகளும் அளித்த மனுக்களை மத்திய அரசு கவனத்தில் எடுத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே எந்த வகையான கட்டுமானத்தையும் மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று குறிப்பிடவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் காவிரி நீர் தீர்ப்பாயத்தின் 2007ஆம் ஆண்டு தீர்ப்பில் இடம்பெற்றுள்ள 18வது பிரிவு பொருத்தமானது என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
அந்த பிரிவின்படி தீர்ப்பாயத்தின் உத்தரவிற்கு முரணாக இல்லாத வகையில் ஒவ்வொரு மாநிலமும் தங்களது எல்லைக்குள் உள்ள நீரை பயன்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் உரிமையும் அதிகாரமும் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்தே மின்சாரத்தில் தடங்கல்தான் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்தே மின்சாரத்தில் தடங்கல்தான், முதலில் மின்வெட்டு பிரச்சினை, இப்பொழுது மின்கட்டணத்தில் பிரச்சினை என்று குற்றம் சாட்டினார். 3,70,000 குடும்பங்கள் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதை அரசே வேறு விலையின்றி ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பொதுமக்களின் குமுறலை பார்க்கும்போது மொத்தம் பாதிப்படைந்தவர்கள் எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு இருக்கக்கூடும் என்பது உறுதியாகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த குளறுபடிகள் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் வரை மின்கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இனி வரும் காலங்களில் மின்சார பயன்பாட்டை கணக்கெடுக்கும் ரீடிங் சரியான முறையில் மேற்கொள்ளப்படுவதை அரசு உறுதி செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமெரிக்க தலையீடு இருக்கும் வரை ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க முடியாது என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்காவின் மிரட்டல்களும் அச்சுறுத்தல்களும் கடல்வழி போக்குவரத்தில் அவர்களின் தலையீடும் தொடரும் வரை ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை அமைதியான முறையில் இரு நாடுகளும் இணைந்து நிர்வகிக்கலாம் என்ற அண்டை நாடான ஓமனின் சமரச திட்டத்தை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் முன்பு இருந்ததைப் போல, அதாவது கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தொடங்குவதற்கு முன்பு இருந்ததைப் போல அனைவருக்கும் தடையற்ற சுதந்திரமான அணுகல் நிலைக்கு ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திரும்பாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் தேசிய சாதனையாளரான லவ்பிரீத் சிங் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்களுக்கான 110 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்கும் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் தேசிய சாதனையாளரான லவ்பிரீத் சிங் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வெள்ளிப் பதக்கத்தை வென்று அசத்தினார். இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான வட்டு எறிதல் பிரிவு போட்டியில் இந்தியாவின் சீமா கலிராம்னா கலந்து கொண்டு 58.65 மீட்டர் தூரம் எறிந்து வெண்கலப் பதக்கத்தை வென்றார். தனியார் பள்ளி கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கல்வி தரம் உயர்வால் பெற்றோர் அரசு பள்ளிகளை அதிகமாக நாடுவதாகவும் 6ஆம் வகுப்பு முதல் கணினி அறிவியல் பாடம் அறிமுகப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார். தனியார் பள்ளி கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றார். மேலும் பள்ளி தூய்மை மற்றும் கற்றல் சூழலை மேம்படுத்த நிதி உயர்த்த முதலமைச்சரிடம் அனுமதி பெறப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் கர்நாடகா பயணம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என கூறினார். ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், அந்த திரைப்படம் குறித்து அதனுடன் தொடர்புடையவர்களே கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றார். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள் எங்களுடைய கண்கள்னு நான் அடிக்கடி சொல்வேன். இந்த கண்களுக்கு இப்பொழுது புதிய வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கில் பெருகி இருக்கக்கூடிய இந்த புதிய மாணவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுடைய வரவு நல்வரவாகட்டும். அடுத்தடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு, பட்ஜெட் எல்லாம் இருக்கு. அவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய, அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல அறிவிப்புகளுக்கான ஆய்வு பணியும் போயிட்டு. குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது என்பதே தங்களின் நிலைப்பாடு என தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 136 இளநிலை பயிற்சி அலுவலர்கள் உதவி பயிற்சி அலுவலர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் விபத்துகள் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளதாகவும், குறிப்பாக சிவகாசியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது என்பதே தங்களின் நிலைப்பாடு என்று தெரிவித்தார். பதவி உயர்வு வழங்குவது வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும் என்றும் உறுதியளித்தார். பல வருடமா இந்த இஷ்யூலாம் நடந்துகிட்டு இருக்கு சார். இப்போ நம்ம இந்த அமோனியா இஷ்யூ கூட நம்ம அன்றைக்கி சொன்னதுலேருந்து ஸ்குவாட் டீம் 21 ஸ்குவாட் டீம் போட்டு நம்ம எல்லாமே பண்ணி அதுக்கும் ஒரு சில கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ்
ஒரு சில தவறுகள் நடக்கும்போது நம்ம வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் மாதிரி 28 பேருக்கு கொடுத்து அதுலேயும் அவங்க எல்லாமே சரி செஞ்சுட்டு வந்துட்டாங்க சார். இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட கவர்மெண்ட்டோட தீர்மானமாக நம்ம இருக்கோம். உறுதியாக உயிர் இழப்பீடு நடக்கக்கூடாதுங்கிறதுல நம்ம அதிகாரிகளாக இருக்கட்டும், துறை செயலாளராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம அதில் தான் சார் இருக்கோம். வேலூரில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு அமைச்சர் விஜய் பாலாஜி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் 87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை அமைச்சர் விஜய் பாலாஜி திறந்து வைத்தார். பின்னர் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றை நட்டு வைத்து சேன்பாக்கம் செல்வ விநாயகர் ஆலயத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அன்னதான கூட கட்டிடத்திற்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுகுமார், சுதாகர், வினோத், கண்ணா, சிந்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து வேலூர் பென்ட்லைட் அரசு மருத்துவமனையில் 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு சேவை மையத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். சென்னை நந்தம்பாக்கம் வணிக மையத்தில் பல்வேறு துறைகளின் கண்காட்சியை தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மதன் ராஜா தொடங்கி வைத்தார். சென்னை நந்தம்பாக்கம் வணிக மையத்தில் இந்தியாவின் கிழங்கு மேலாண்மை, லாஜிஸ்டிக், பேக்கேஜிங், ரோபோட்டிக்ஸ் மற்றும் போக்குவரத்து துறைகளின் சமீபத்திய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட புதுமைகளை ஒரே இடத்தில் அறிமுகப்படுத்தும் 3 நாட்களின் வணிக கண்காட்சி நடைபெற்றது. இதன் தொடக்க நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மதன் ராஜா பங்கேற்று கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியின் தொடக்க நிகழ்ச்சியில் பிக்கி இணைத் தலைவர் பூபேஷ் நாகராஜன், டான்ஸ்டியா தலைவர் வாசுதேவன், சிஏஏ தலைவர் தேவகுமார், ஆந்திரா சேம்பர் ஆஃப் காமர்ஸின் துணைத் தலைவர் நரசிம்மன், MSIME இயக்குநர் தயாளன் உள்ளிட்ட தொழில்துறை முன்னோடிகள் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். இக்கண்காட்சியில் உற்பத்தி துறை, ஆட்டோமொபைல், பொறியியல் துறையில் வேகமாக விற்பனையாகும் நுகர்வோர் பொருட்கள் மற்றும் மருந்து தொழில், இ-காமர்ஸ், சில்லறை வணிகம், உணவு பதப்படுத்தல், பேக்கேஜிங், குளிர் சங்கிலி கட்டுமானம், உள்கட்டமைப்பு, போக்குவரத்து, துறைமுகங்கள், லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் விநியோக சங்கிலி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் தயாரிப்புகள் அரங்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. கண்காட்சி குறித்து விவேகானந்தன் பேசினார். அப்போது தென்னிந்தியாவில் தொழில்துறை கொள்முதல் மற்றும் வணிக வலையமைப்பை உருவாக்கும் முக்கிய தளமாக வேரிமேட் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் தொழில்நுட்ப வழங்குநர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய தீர்வுகளை ஆராயவும், வணிக கூட்டாண்மைகளை உருவாக்கவும், வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை அடையாளம் காணவும் உதவுவதே வேரிமெட் 2026 நோக்கமாகும் என்றும் கூறினார். கேவிக்குப்பம் அடுத்த தட்டப்பாறை அரசு பள்ளியில் 8 கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை கைத்தறி துறை அமைச்சர் விஜய் பாலாஜி திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட தட்டப்பாறை கிராமத்தில் செயல்படும் அரசு பள்ளியில் கல்வித்துறை சார்பில் 1,97,92,000 மதிப்பீட்டில் 8 புதிய கூடுதல் வகுப்பறைகள் கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கைத்தறி துறை அமைச்சர் விஜய் பாலாஜி கலந்து கொண்டு புதிய வகுப்பறை கட்டிடத்தை குத்துவிளக்கேற்றி வைத்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதன் பின்னர் கல்வெட்டினை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். கூடுதல் பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்த அமைச்சர் விஜய் பாலாஜிக்கு மாணவ மாணவிகள் சால்வை அணிவித்து நன்றிகளை தெரிவித்தனர். இதில் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தென்றல்குமார், குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் சிந்து அழகப்பன், ஆட்சியர் லீலா அலெக்ஸ், பள்ளியின் பெற்றோர், ஆசிரியர் கழக தலைவர் மருத்துவர் சாமிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேகதாது விவகாரத்தில் பாஜகவும் காங்கிரசும் சதி செய்கிறது என்றும் அந்த சூழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் விழக்கூடாது என்றும் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் டெல்லி செல்லும் முன்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக சென்று பேச்சுவார்த்தை நடத்தினால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பாதகமாக இருக்கும் என்று தெரிவித்தார். மேகதாது அணை கட்டும் முன்பே தண்ணீர் கொடுக்க மறுக்கும் கர்நாடக அரசு அணை கட்டினால் குடிக்க கூட தண்ணீர் இருக்காது என்று சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய அன்புமணி, முதலமைச்சர் கர்நாடக போகக்கூடாது என்றும் முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேகதாது விவகாரத்தில் பாஜகவும் காங்கிரசும் சதி செய்கிறது என்றும் அந்த சூழ்ச்சியில் முதலமைச்சர் விழக்கூடாது என்றும் கூறினார். அணை கட்டக்கூடாது என்று ராகுல் காந்திக்கு அழுத்தம் தர மாணிக்கம் தாக்கூருக்கு தைரியம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மாநிலங்களவையில் என்னுடைய கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் அவர்கள் பதில் அளித்திருக்கின்றார். அந்த பதிலில் உச்சநீதிமன்றம் 2018 தீர்ப்பில்
எந்த இடத்திலும் தமிழ்நாட்டினுடைய அனுமதி பெற்றுதான் கர்நாடகாவில் அணை கட்ட வேண்டும் என்று இல்லை என்ற ஒரு பொய்யான தகவலை நாடாளுமன்றத்தில் வெளியிட்டிருக்கின்றார். இது கண்டிக்கத்தக்கது. இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதற்காக நாங்கள் டெல்லியில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த மாநிலங்களுடைய அத்தனை உறுப்பினரும் நான் பேசிட்டு இருக்கிறேன். உதவி செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள் போன்ற தொழிற்பயிற்சிகளை நடத்தி வரும் தங்கள் நிறுவனங்களில் மருத்துவத் துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு என்ற பெயரில் தவறாக சித்தரிக்க முயற்சி செய்கிறார்கள் என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஸ்கில் இந்தியன் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் போஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் ஸ்கில் இந்தியன் அமைப்பு சார்பில் அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் போஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக மருத்துவமனைகளில் பணியாற்றும் உதவி செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர் போன்ற பணிகளுக்கு திறன் வளர்ப்பு தொழிற்பயிற்சிகளை நடத்தி வருவதாகவும், இந்த பயிற்சிக்கான அங்கீகாரம் பாதுகாப்பதற்காக 2024ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம் என்றும் ஈஸ்வரன் போஸ் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் இதுவரை எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றும், இந்நிலையில் தாங்கள் நடத்தி வரும் தொழிற்கல்வி நிறுவனங்களில் மருத்துவ துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு என்ற பெயரில் எங்கள் தரப்பு நியாயத்தையும் பயிற்சியின் நோக்கத்தையும் கருத்தில் கொள்ளாமல், உயர்நீதிமன்ற வழக்கை மதிக்காமல் எங்கள் கல்வி நிறுவனங்களை தவறாக சித்தரிக்க முயற்சிக்கின்றனர் என்றும் ஈஸ்வரன் போஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த பிரச்சினைகளில் தமிழக முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் கவனம் செலுத்தி தங்கள் கோரிக்கைகளை சரி செய்ய வேண்டும் என தமிழக அரசிற்கு ஸ்கில் இந்தியன் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் போஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்காததை கண்டித்து துணைநிலை ஆளுநரை சந்திக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தல் முடிந்து 80 நாட்களுக்கு மேலாகியும் அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்யப்படாத நிலையில் உடனடியாக சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். இது தொடர்பாக புதுச்சேரி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அமைச்சர்களுக்கு இலாகா இல்லாததால் பொதுமக்கள் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருவதாக கூறினார். தொடர்ந்து ஆளுநர், முதலமைச்சர், தலைமை செயலர் என 3 நிர்வாக மையங்கள் தனித்தனியாக செயல்படுவதாக நாஜிம் விமர்சனம் செய்தார். புதுச்சேரி நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சட்டமன்ற வளாகத்தில் நாங்கள் தர்ணா செய்தோம் என்பது நீங்கள் அறிந்த ஒன்று. அதற்கு பிறகு இதுவரையிலே சபாநாயகர் யார் என்பது தெரியவில்லை. தற்காலிக சபாநாயகர் வைத்துக்கொண்டே இத்தனை நாட்கள் ஓட்டுவது என்பது நல்ல முன்னுதாரணம் இல்லை என்பதை அரசும் முதல்வரும் துணைநிலை ஆளுநர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தலைமை செயலக வளாகத்தில் பாமக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தனி அறை வேண்டும் என பேரவைத் தலைவரிடம் பாமக உறுப்பினர் கணேஷ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி கணேஷ்குமார் பேரவைத் தலைவரை சந்தித்தார். அப்போது பாமகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைமை செயலக வளாகத்தில் தனி அறை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனி அறை ஒதுக்க பேரவைத் தலைவர் ஒப்புக்கொண்டதற்கு நன்றிகளை கூறினார். மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் அனைத்து கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சிலர் கர்நாடகத்திற்கு உதவுவதாக பேசுவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தமிழகம் வரும் ராகுல் காந்தி தமிழகத்திற்கான காவிரி நீரை வழங்க கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இல்லையெனில் ராகுல் காந்திக்கு எதிராக பாமக இளைஞரணி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என செஞ்சி கணேஷ்குமார் தெரிவித்தார். கர்நாடகத்திற்கு ஆதரவாக செயல்படுகின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வரும்பொழுது நாங்களும் ஒரு போராட்டத்தை, ஒரு அடையாள போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் தலைமை இன்னும் சொல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா பொறுப்புணர்வோடு இருக்கிறார்கள் எங்களுடைய தலைமை. நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது மேகதாது இஷ்யூவில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிற இடத்துல இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற நடவடிக்கையை மேற்கொள்வது என்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டார்? சேலத்தில் இந்தியன் வங்கியின் மெயின் கிளை திறப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினார். இந்தியன் வங்கியின் சேலம் மெயின் கிளை சேலம் விஜார் தெருவில் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சேலம் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். சேலம் மெயின் கிளையை இந்தியன் வங்கியின் நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான வினோத்குமார் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார்.
புதிய கிளை திறப்பு விழாவில் வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் மற்றும் தொழில் நிறுவன பிரதிநிதிகள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு சேலம் மண்டல மேலாளர் சுஷீலா மற்றும் சேலம் மெயின் கிளை மேலாளர் ஆனந்தன் ஆகியோர் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். வேலூர் அருகே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய 2000 ரூபாய் லஞ்சம் பெற்ற ஊழியரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். வேலூர் மாவட்டம் பட்டிக்கொள்ளை மலை கிராமத்தை சேர்ந்தவர் சரவணன். இவர் எலிமருந்து சாப்பிட்டு உயிரிழந்த நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனைகளுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது மருத்துவமனை ஊழியர் கண்ணன் தேவையான பொருட்கள் வாங்க பணம் தர வேண்டும் என உறவினர்களிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. துக்கத்தில் இருந்த உறவினர்களிடம் லஞ்சம் கேட்ட சம்பவம் மலைவாழ் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனை ஒருவர் ரகசியமாக வீடியோக்கள் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதால் காட்சிகள் வைரலானது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் ஊழியர் கண்ணனை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். இந்த நடவடிக்கை பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. ஞானபீட விருதை தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் காணிக்கையாக்கி இருப்பதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் கவிஞர் வைரமுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 22 மொழிகளில் ஒரு மொழியை மட்டும் தேர்ந்தெடுத்து வழங்கப்படுவது ஞானபீட விருது என்றும் தமிழுக்கு மிக தாமதமாக வருகிறது என்றும் குறிப்பிட்டார். இந்த விருதை தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் காணிக்கையாக்கி இருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்குள் நடக்கும் எந்த விழாவிலும் தமிழ்தாய் வாழ்த்துதான் முதலில் பாடப்பட வேண்டும் என்பது தமிழர்களின் வேண்டுகோள் மட்டுமல்ல, தமிழர்களின் பெருமை என்றும் அவர் கூறினார். ஞானபீடம் விருது பெற்று மதுரை மண்ணுக்கு முதலில் வருகிறேன். இவர்களின் கோலாகலத்தை பாருங்கள், கொண்டாட்டத்தை பாருங்கள், முகத்தில் மின்னும் மலர்ச்சியை பாருங்கள், கண்ணில் ஒளிரும் மின்னலை பாருங்கள். இந்த விருது தங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டதாக தமிழ் சமுதாயம் கருதுகிறது. என்னை இந்த விருதுக்கு தகுதிப்படுத்திய என் ஆசான்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், தலைவர்கள், ஒவ்வொரு சமூக மனிதனுக்கும் இந்த விருதை நான் காணிக்கையாக்குகிறேன், நன்றி சொல்கிறேன். சென்னை குன்றத்தூர் அருகே தரமற்ற முறையில் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்று அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தரப்பில் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் நெடுஞ்சாலையில் குன்றத்தூர் அருகே சாலையின் ஓரம் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கால்வாயில் தேங்கியிருந்த தண்ணீரை அகற்றாமல் தண்ணீரில் கான்கிரீட் கலவைகளை கொட்டி கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கால்வாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டவர்களிடம் தண்ணீரை அகற்றிவிட்டு கால்வாய் அமைக்குமாறு கூறிய நிலையில் அதனை சற்றும் பொருட்படுத்தாமல் அங்கிருந்த பணியாளர்கள் தொடர்ச்சியாக கால்வாய் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தரமற்ற முறையில் கால்வாய் அமைப்பதால் மக்களின் வரிப்பணம் வீணாகிறது என்றும் கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய சாலை வருகின்ற நாட்களில் எளிதில் சேதமடையும் என்றும் இதனால் குன்றத்தூர் அருகே கால்வாய் அமைக்கும் ஒப்பந்ததாரர்கள் தரமான கால்வாய் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மலை பகுதிகளில் வசித்து வருபவர்களை வனத்துறை அதிகாரிகள் வனப்பகுதியை விட்டு வெளியேற கட்டாய கையொப்பம் பெற முயன்றதாக விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார். தேனி வருஷநாடு மேகமலை வனப்பகுதிகளில் வசிக்கும் விவசாயிகளை வெளியேற்ற வனத்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கண்டமனூர் வனச்சரக அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரான விவசாயி சிலம்பரசன் 2006 வன உரிமை சட்டத்தின்படி தங்கள் குடும்பம் 4 தலைமுறைகளாக அப்பகுதியில் வசித்து வருவதாகவும் அதை அதிகாரிகள் ஏற்க மறுத்ததாகவும் கூறினார். மேலும் வழக்கு பதிவு செய்வோம், வீட்டை இடிப்போம் என மிரட்டி வனப்பகுதிகளை விட்டு வெளியேற கட்டாய கையொப்பம் பெற முயன்றதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசு தலையிட்டு தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பனைமடல் கிராமத்தில் தனியார் பட்டா நிலத்தில் அரசு அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்ததாகவும் விவசாயியை நெஞ்சில் கை வைத்து தள்ளியதாகவும் கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பனைமடல் கிராமத்தில் நீரோடை பாதை ஆக்கிரமிப்பில் இருப்பதாக அதே பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் துறை தொடர்புடைய அதிகாரிகள் JCB இயந்திரம் மூலம் நீரோடை பாதையை வாய்க்காலாக சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அருகிலுள்ள பட்டா நிலத்தின் உரிமையாளரான முருகேசன் தனது நிலத்தையும் சேர்த்து தோண்டப்படுவதாக கூறி பணியை எதிர்த்து பெத்தநாயக்கன் பாளையம் வட்டாட்சியர் ஜெயந்தி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் அங்கு பணியாற்றும் சமூக பாதுகாப்பு திட்ட தனி தாசில்தார் நல்லுசாமி முருகேசனை நெஞ்சில் கைவிட்டு தள்ளியதாக கூறப்படுகிறது.
இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் அருகே தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் நகை பணம் மோசடி செய்யப்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி திருச்செந்தூர் அருகே உள்ள குரும்பூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட மக்களின் 548 நகை பைகளில் 261 நகை பைகள் மாயமானதாக தெரியவந்தது. மாயமான நகைகள் இருப்பில் இருப்பது போன்று போலியாக கணக்கை உருவாக்கி ரூபாய் 2,03,92,700 வரை மோசடி செய்ததாக தெரியவந்துள்ளது. இந்நிலையில் வங்கிக்கு வருகை தந்த அதிகாரிகளுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குரும்பூர் பஜார் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குரும்பூர் காவல்துறையினர் மற்றும் கூட்டுறவு வங்கி இணைப்பதிவாளர் குமாரி கிருஜா பாதிக்கப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை அருகே கோவில் திருவிழாவை அமைதியாக நடத்த வலியுறுத்தி மாற்று சமூகத்தினர் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் வளவம்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் அய்யனார் கோவில் திருவிழாவில் வழிபாடு நடத்துவது தொடர்பாக பட்டியல் சமூக மக்களுக்கும் மாற்று சமூகத்தினருக்கும் கருத்து வேறுபாடு நிலவியது. இதன் விளைவாக திருவிழா நிறுத்தப்பட்டு அந்த கிராமத்தில் தொடர்ந்து காவல்துறையினர் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பட்டியல் சமூகத்தினர் கொடுத்த புகாரின் பெயரில் மாற்று சமூகத்தை சேர்ந்த 41 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் திருவிழாவை அமைதியாக நடத்தவும் சாமி சிலையை தூக்கி சென்ற அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தியும் வளவம்பட்டி கிராமத்தை சேர்ந்த மாற்று சமூகத்தினர் தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் புதுக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிருந்தா போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்தார். முதலமைச்சர் விஜய் இந்த பிரச்சனைகள் தலையிட வேண்டும் எனவும் அந்த கிராமத்தை சேர்ந்த மாற்று சமூக மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்துவாச்சாரியில் பீடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரி ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட பீடி தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே பீடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரி ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட பீடி தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் நாகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமான தொழிலாளர்கள் பங்கேற்று கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பீடி தொழிலாளர்களுக்கு மாதம் 6000 ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக வழங்குதல், மருத்துவ வசதிகளை மேம்படுத்துதல், தரமான மூலப்பொருட்களை வழங்குதல், கூலி உயர்வை அறிவித்தல், இஎஸ்ஐ மற்றும் இபிஎஃப் சலுகைகளை முழுமையாக வழங்குதல், அடையாள அட்டைகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இலங்கை ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு கேரள சிறையில் இருக்கும் அசாருதீனின் கோவை வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இலங்கை ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டுள்ள கோவையை சேர்ந்த அசாருதீன் கேரள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கோவை மாவட்டம் உக்கடத்தில் உள்ள அசாருதீனின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை மற்றும் பண மோசடி தொடர்பான ஆவணங்கள், வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் மின்னணு சாதனங்கள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மன்னார்குடி அருகே முறையாக அனுமதி பெற்று குளத்தை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு வரும் கிராம மக்களை தூர்வாரும் மணல்களை விற்பதாக பொய்யான தகவலை பரப்பிய 2 மீது கிராம பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் சோழப்பாண்டி கிராமத்தில் உள்ள திருத்தினா குளத்தில் 14 வருடங்களாக தூர்வாராமல் இருந்துள்ளது. இக்குளத்தை பொதுமக்கள் ஒன்றிணைந்து தூர்வாரிட தீர்மானித்தனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் முறையாக அனுமதி பெற்று தூர்வாரும் பணியை ஜேசிபி டிராக்டர் உதவியுடன் மேற்கொண்டனர். இந்நிலையில் மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியருக்கு அதே கிராமத்தை சேர்ந்த 2 பேர் குளத்தில் மண் கெடுத்து விற்பனை செய்வதாக கூறி தூர்வாரும் பணியை தடுத்து நிறுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர்கள் வட்டாட்சியர் குளத்தில் மண் எடுத்து விற்பனை செய்யக்கூடாது என்று பொதுமக்களிடம் அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து திருத்தனாங்குளம் தூர்வாரும் பணி நடைபெற்றது. இதுகுறித்து பொதுமக்கள் பேசிய போது இந்த குளத்தை தூர்வாரக்கூடாது என்பதற்காகவும் மண்ணை தனியாருக்கு விற்கும் நோக்கத்தோடும் அதே கிராமத்தை சேர்ந்த 2 பேர் பொய்யான தகவலை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினர். 2 பேர் மீதும் தலையாமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். திருவாரூரில் ஏன் எச்சில் துப்புனாய் என கேட்டதற்கு
இடது கையை அரிவாளால் வெட்டிய இளநீர் வியாபாரியை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் கீரங்குடி மாதா கோவில் தெருவை சேர்ந்த அந்தோணி என்பவர் பிரசவத்திற்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தன்னுடைய மருமகளை பார்த்துவிட்டு பின்னர் அரசு மருத்துவமனை பேருந்து நிலையத்தில் தன்னுடைய உறவினர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மோகன் என்ற இளநீர் வியாபாரி வெற்றிலை பாக்கு போட்டு எச்சியை துப்பும் போது பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்து அறிவழகன் மீது பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்தோணி ஏன் எச்சில் துப்பினாய் என கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த மோகன் அரிவாளால் அந்தோணியின் இடது கையை வெட்டியுள்ளார். இதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் மோகனை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கை துண்டான அந்தோணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது பற்றி கும்பகோணம் கிழக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோகனை கைது செய்தனர். ராமநாதபுரத்தில் மனைவி மாமியாரை வெட்டி உயிர் பறிப்பு செய்துவிட்டு காவல்துறையில் சரணடைந்த கணவரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் ஸ்ரீராம் நகர் பகுதியில் செல்லமுத்து ஷர்மிளா தம்பதியினர் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறால் மனைவி ஷர்மிளா வைகை நகர் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் செல்லமுத்து வீட்டிற்கு சென்ற மாமியார் பத்மாவதி வீட்டில் இருந்த பொருள்களை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வீடு திரும்பிய செல்லமுத்து வீட்டில் பொருள்கள் ஏதும் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டதால் ஆத்திரமடைந்த செல்லமுத்து ஷர்மிளாவை அரிவாளால் வெட்டி உயிர் பறிப்பு செய்துள்ளார். சத்தம் கேட்டு ஓடிவந்த மாமியாரையும் உயிர் பறிப்பு செய்துவிட்டு ராமநாதபுரம் கேணிக்கரை காவல் நிலையத்தில் அரிவாளுடன் சரணடைந்தார். இதையடுத்து தகவல் அறிந்த காவல்துறையினர் ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீப் தலைமையில் உயிர் பறிப்பு செய்யப்பட்ட இரு உடல்களையும் கைப்பற்றி ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆலங்குடி அருகே பூட்டிய வீட்டின் கதவை திறந்து 35 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை ஆலங்குடி அருகே கொத்தமங்கலம் சிதம்பர விடுதியை சேர்ந்த லதா என்பவர் தன்னுடைய 12 வயது மகனுடன் வசித்து வருகிறார். கொத்தமங்கலம் பிடாரியம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழாவினை முன்னிட்டு லதா வீட்டை பூட்டிவிட்டு தன்னுடைய மகனுடன் கோவிலுக்கு சென்றுள்ளார். திருவிழா முடிந்து வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபொழுது பீரோ மற்றும் 2 சூட்கேசுகள் திறந்து கிடப்பதைக் கண்டு லதா அதிர்ச்சி அடைந்தார். அதில் வைக்கப்பட்டிருந்த நெக்லஸ், ஆரம், வளையல் உள்ளிட்ட சுமார் 35 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆலங்குடி காவல்துறையினர் உதவியுடன் மோப்பநாய் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களின் உதவியோடு கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கேவிக்குப்பம் அருகே ஆட்டோ ஓட்டுநரை மதுபோதையில் தள்ளிவிட்டு உயிர் பறிப்பு செய்துவிட்டு தலைமறைவான நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வேலூர் கேவிக்குப்பம் அடுத்த சின்னநாகல் பகுதியை சேர்ந்த ஆட்டோ டிரைவரான குப்பனுக்கு மது பழக்கம் உள்ளது. இந்நிலையில் மது அருந்துவதற்காக சென்றவர் வீட்டின் அருகில் இறந்து கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் உடனடியாக கேவிக்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் குப்பனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுகளுக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து காவல்துறையின் விசாரணையில் குப்பனும் அதே பகுதியை சேர்ந்த ராகவேந்திராவும் மது அருந்தும் போது குடும்ப தகராறு குறித்து இருவருக்கும் மதுபோதை தலைக்கு ஏறிய நிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் குப்பனை ராகவேந்திரா கீழே தள்ளிய போது பாறை மீது குப்பன் விழுந்து உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது. மேலும் தலைமறைவான ராகவேந்திராவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் வட்டு எறிதல் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சீமா காளி ராம்னாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. உங்களின் வெற்றி இளம் பெண்கள் விளையாட்டில் சிறந்து விளங்க ஊக்குவிக்கும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். வினாத்தாள் கசிவு மாபியாக்கள் நிச்சயமாக தப்ப முடியாது, பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மேகதாது அணை தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மாறன் கேள்வி. மத்திய ஜல்சக்தி இணையமற்ற ராஜ்பூஷன் சௌத்ரி புதிய தகவல் வெளியீடு. தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்தே மின்சாரத்தில் தடங்கல்தான், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அமெரிக்கா தலையீடு இருக்கும் வரை ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க முடியாது, ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை திட்டவட்டம். காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டி, இந்தியாவின் தேசிய சாதனையாளரான லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.